ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். OnePlus 12T பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. குளோபலாக பார்த்தீங்கன்னா OnePlus Ace 3 Pro அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த T சீரீஸை நம்ம போன வருஷம் மிஸ் பண்ணியிருப்போம். OnePlus 11R வந்துச்சு, OnePlus 11 Pro வந்துச்சு. இந்த 11T எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, போன வருஷம் OnePlus ஓப்பனை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. அதாவது அந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை கிராண்ட் லான்ச் பண்ணனால இந்த T சீரீஸை பார்த்தீங்கன்னா கைவிட்டுட்டானுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா OnePlus ஓப்பனோட சக்ஸஸர் வெர்ஷனாக எதுவும் வர மாதிரி தெரியலை. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க T சீரீஸை பார்த்தீங்கன்னா குளோபலாக Ace 3 Proன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் OnePlus 12T பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்பெக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி T சீரீஸ்ன்றது OnePlusக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எடிஷன் தான். எனக்கு வந்து 70% தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் 80ல் சொதப்பினானுங்க. அதுக்கப்புறம் 9R வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 10R வந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய இல்லை, அவன் வாங்கினா ப்ரோ சீரீஸில் மட்டும்தான் எல்லாமே ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுலேயுமே குளறுபடி இருக்குது. பட் என்ன ஏதுன்றதை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிசைன் கொஞ்சம் கலர்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்கானுங்க. பட் அந்த சர்க்குலர் மாடலில் தான் பார்த்தீங்கன்னா கேமராவோட செட்டப்புன்றது பண்ணியிருக்கானுங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சு கர்வ் டிஸ்பிளே OLED டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ டிஸ்பிளே வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. ஸோ டிஸ்பிளேல எந்த ஒரு குறையுமே கிடையாது. டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பின்னாடி கேமரா அப்படின்னு வரும்போது பிரைமரி 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதாவது OIS-ஓட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அல்ட்ரா வைடு 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல் மேக்ரோ. இவங்கிட்ட எத்தனை தடவை நம்ம கோரிக்கை இட்டாலும் அவங்க கண்டுக்கிறதா இல்லை. என்கிட்ட ஸ்டாக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு இருக்குது. நான் என்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாலும் 8+2 தான் லான்ச் பண்ணுவேன். அந்த இது குடோனில் தீர்ற வரைக்கும் உன் தலையில் தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கானான்னு தெரியல. 50+8+2 அதே செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல். எனக்கு OnePlus டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்ததுலேருந்தே அவன் செல்ஃபிக்கு அதே 16 மெகாபிக்சல் தான் கொடுக்குறான். அதில் மாற்றமே கிடைய மாட்டேங்குது. ஸோ இதை என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியலை. பட் ப்ரைமரி நம்ம நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவன் செயல். ஓகேவா? அடுத்து பேட்ரி 6100 mAh பேட்ரி, 100 வாட்ஸுக்கான சார்ஜிங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. 6100ன்றது ஒரு 170% பேர் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் 5800 mAh பேட்ரி அப்படின்றாங்க. ஸோ 5800ன்றதே சூப்பர் தான். 6100ன்றது அதை விட சூப்பர். பட் அவங்க அந்த வெயிட் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணியிருக்கானுங்க அப்படின்றத பார்க்கணும். ரொம்ப வெயிட்டானாலும் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுற கடியாக தான் இருக்கும். பட் 6000 mAhன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அட்டேஷன் கிடைக்கும். இதில் இருந்தாலே பேட்ரி நல்லா நிற்கும்ன்றது. பட் OnePlus எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வரான்றதில் ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் இப்போதைக்கு ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது 6100 + 100 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்ன்றப்ப ஒரு அடிஷ்னல் ஒரு மைலேஜ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அடுத்து Snapdragon 8 Gen 3 ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர், அதில் எந்த குறையுமே கிடையாது. LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷனு, அது 16 GB RAM வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் சப்போர்ட்டு, 16 GB RAM 1 TBக்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா கொடுக்குறானுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, டீல் தான். அடுத்து சொன்ன மாதிரி Type-C போட்டு டியூயல் ஸ்பீக்கரு, IP ரேட்டிங் வந்து நம்ம இந்தியாவுக்கு என்ன மாதிரி கொண்டு வரான்றது தெரியல. பட் Ace 3 Proவில் பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் அந்த 40 to 50 பட்ஜெட்டுக்குள்ளே வரும். ஆஃபர் சமயத்தில் நம்மளால் 35 அந்த ரேஞ்சுக்கே வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு 35,000 to 40,000 வந்து ஆஃபரில் கார்டு ஆஃபர்லாம் போட்டு ஒரு 37-35க்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் செம டீல். கேமராவில் மட்டும் சொதப்பியிருக்கானுங்க. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, பேட்ரி எல்லா விதத்துலேயும் ஓகே. முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இந்த ஃபோன்லையும் கோடு விழுமா ப்ரோ அப்படின்னு. சத்தியமாக நமக்கும் தெரில நண்பா. அவன் என்ன பண்ணுறான், எப்படி பண்ணுறான், மக்கள் என்ன நினைக்கிறான் அப்படின்றது தெரில. காசை போட்டு ஒரு ப்ராடக்டை வாங்கி கோடு விழுகுது அப்படின்னா அவன் மேலே கேஸே போடணும் நம்ம. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆத்திரம் வருது. ஸோ இது வந்து அவன்கிட்ட தான் இருக்குது. பட் இப்போதைக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ணுற இந்த ஸ்மார்ட்லேயும் கோடுகள் ஒரு பிரச்சனை இல்லை.
பட் நம்புவோம், கோடு விடாது நம்புவோம். பட் ஸ்பெக் வைஸ் நல்லா பண்ணியிருந்தால் கேமராவில் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆகும். லான்ச் ஆனதுக்கப்புறம் எதுவும் மாறுதல் இருக்கா, அலர்ட் ஸ்லைடர் இதில் கொடுத்துருக்கானுங்க, அதனால் அலர்ட் ஸ்லைடர் இதில் வருது. வேறு எதுவும் மாறுதல் இருக்கா என்னன்றதை அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு உங்களோட கருத்து என்ன? சைனாவில் A3 Pro, இந்தியாவில் 12T, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே வந்து நம்ம கேண்டிட் சந்துருவோட யூடியூப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்க்ளூசிவாக நிறையா ரீல்ஸ் அதில் வந்ததுக்கப்புறம் தான் யூடியூப்லேயே வரும். ஸோ மறக்காமல் அதிலே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.